மூன்றாவது வாரம் நாம் இந்த இணைய வழி இளையோர் கூடுகையில் இணைந்திருக்கிறோம். தன்னலமும் பொதுநலமும் என்கிற தலைப்பில் சில உண்மைகளை, அடிப்படை விஷயங்களை நாம் சிந்திக்கலாம். பொதுவாக ஒருவர் தன் மீது அக்கறையாக இருக்கும்போது, தனக்கானதை செய்து கொள்ளும்போது, தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளும்போது, தன்னுடைய ஆனந்தத்தில் கவனமாக இருக்கும்போது, அவர் இந்த உலகம் தன்னலவாதி, சுயநலவாதி என்று சொல்லும். ஒருவர் இந்த சமூகத்துக்காக, இந்த சமூகத்தின் தேவைகளை முன்னெடுத்து நிற்கிறார், பிறருடைய போராட்டங்களில் அவர் முன்னெடுக்கிறார், மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்காக அவர் செயல்படுகிறார் எனும்போது அவரை பொதுநலவாதி என்று சொல்வது உண்டு. இந்த தன்னலம், பொதுநலம், இந்த இரண்டிலும் பொதுவானது எதுன்னு பார்த்தீங்கன்னா நலம் என்பது. தன்னலம், பொதுநலம், இந்த இரண்டிலேயும் பொதுவானது எதுன்னு பார்த்தா நலம் என்பது. இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கான உரிமையோடு வெளிப்பட்டிருக்கின்றது. அதில் மனிதர்களாகிய நாமும் வாழ்வதற்கான உரிமையோடு வெளிப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தனி மனிதரும் இங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதரும் வாழ வேண்டும் என்றால், முதலாவது வாழ்வது என்றால் என்ன என்பதை பற்றிய புரிதல் வேண்டும். வாழ்வது என்றால் என்ன? வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்விப்பது என்றால் என்ன? ஒருவர் வாழ்கிறார் என்றால் எதை பார்த்து நாம் அவர் வாழ்கிறார் என்று சொல்லுகிறோம்? உண்மையிலேயே வாழ்தல் என்பது என்னவாக இருக்கிறது? பொதுவாக இந்த உலகம் எப்படிப்பட்டது என்றால், அது எப்பொழுதும் அடுத்தவரை குற்றப்படுத்துவதாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ஒன்றில் சிறைப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது குற்ற மனசாட்சி மட்டும்தான். பாருங்க, நாம் இந்த பூமியில பிறந்து நமக்கு கொஞ்சம் புத்தி தெரிய ஆரம்பிச்சதிலிருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த உலகத்திலிருந்து கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு பரிசு குற்ற மனசாட்சி மட்டும்தான். நீ இதுல சரியில்லை, நீ அதுல சரியில்லை, நீ இதை சரியா புரிஞ்சுக்கல, நீ அதை சரியா புரிஞ்சுக்கல, நீ இப்படி ஒழுங்கா கவனிச்சுக்கிறதில்ல, அப்படி கவனிச்சுக்கிறதில்ல, நீ இப்படி பேசுறதில்ல, அப்படி பேசுறதில்ல, இப்படி பழகிறதில்ல, அப்படி பழகிறதில்ல, நீ இதை இப்படி செஞ்சிருக்கணும், அதை அப்படி செஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்முடைய இது வரைக்கும் நீங்க இந்த வயசு, எத்தனை வயசு நீங்க வாழ்ந்தீங்களோ அது வரைக்கும் இடைவிடாம உங்களுக்கு ஒரு பரிசு இந்த உலகத்திலிருந்து கிடைச்சிருக்கு. அது யார் மூலமாக இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், கூட பிறந்தவங்க இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், இல்லை ஆசிரியர் இருக்கலாம், இல்லை பேராசிரியர் இருக்கலாம், இல்லை நண்பர்கள், யாராக இருந்தாலும் சரி, யார் மூலமாகவும் நமக்கு தொடர்ச்சியாக இடைவிடாமல் கிடைக்கிற பரிசு ஒன்று தான். அது குற்ற மனசாட்சி மட்டும்தான். ஒரு நாளைக்கு ஒரு குற்ற மனசாட்சியாவது பெறாம, ஒருவராகிலும் குற்றப்படுத்தாம நீங்க நாளை கடக்கவே முடியாது. பாருங்க, அதுவும் அன்புங்கிற பேர்லயே நடக்கும். நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் விரும்புறேன், உன்னை நான் காதலிக்கிறேன், என்னமோ அந்த பேர்லயே என்னதான் நடக்கும்? குற்றப்படுத்துதல் தான் நடக்கும். காரணம் என்னன்னா, வாழ்க்கை இன்னது என்பதை இங்கு உள்வாங்கியவர்கள், புரிந்து கொண்டவர்கள் ரொம்ப குறைவு, இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ வாழ்க்கையை உள்வாங்காதபடினாலே
வாழ்க்கையை பற்றிய புரிதல் குறைவு இருப்பதினாலே இங்கு அவரவர் மனம் அவரவரையே குற்றப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு வெளியே கொடுக்குறாங்க. சரியா? யார் நம்மை குற்றப்படுத்துகின்றார்களோ, யார் நமக்கு குற்ற மனசாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுகின்றார்களோ அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்குள் குற்ற மனசாட்சியோடு தான் இருக்கின்றார்கள். சட்டையில் இருக்கிறது தானே அகப்பையில் வரும். இருதயத்தின் நிறைவினால் தானே வாய் பேசும். என்ன இருக்குதோ அதுதானே கொடுக்க முடியும். எது சிந்தையில புத்தியில மனசுல நிறைஞ்சு கிடக்குதோ அதுதானே தன்னாலே வெளியே வரும். இப்போ இந்த உலகம் இதுவரைக்கும் இங்கு வாழ பிறந்த மனிதர்களுக்கு குற்ற மனசாட்சியைத்தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதுவும் மதங்கள்ல போனா நீ தர்மத்தை சரியா கடைபிடிக்கல, நீ புண்ணியமான செயல்கள் செய்யல, நீ பரிசுத்தமா இல்லை, நீ தூய்மையா இல்லை, நீ வழி விலகி போன, நீ தேவனுக்கு தூரமா போன என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை நம்மீது சுமத்தி எப்போதுமே நம்மை குற்ற மனசாட்சி உடையவர்களாகவே கூனி குறுகும்படியாகவே செய்து வருகிறது. மனிதர்கள் அதுவும் இளம் வயதில் தலையெடுக்கவே முடிவதில்லை, தலை நிமிரவே முடிவதில்லை. கொஞ்சம் தலை தூக்குனா தலை மேல பட்டுன்னு ஒரு அடி, கொஞ்சம் தலை நிமிர்ந்தா கழுத்தை பிடிச்சு ஒரு அழுத்தம். இதுதான் இந்த உலகத்தில் நமக்கு நீண்ட நெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப நாம முதன்மையா வாழ்க்கை இன்னது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை பற்றிய வரையறை என்ன? வாழ்க்கை என்பது என்ன? எளிமையா சொல்லணும்னா, வாழ்க்கை என்பது அவரவருடைய தேவையை அவரவருடைய விருப்பத்தில் நிறைவு செய்து கொள்வதுதான் வாழ்க்கை. நான் இங்க வாழ பிறந்திருக்கிறேன், எனக்கு ஒரு பிறவி இங்கு அருளப்பட்டிருக்கின்றது, எனக்கு சில தேவைகள் இருக்கின்றது. என்னுடைய தேவைகளை என்னால் மட்டும்தான் உணர முடியும். குறிப்பாக என்னுடைய பசி என்னால் மட்டும்தான் உணர முடியும், என்னுடைய தாகம் என்னால் மட்டும்தான் உணர முடியும், என்னுடைய தூக்கம் என்னால் மட்டும்தான் உணர முடியும், என்னுடைய இன்பம் என்னுடைய மகிழ்ச்சி என்னால் மட்டும்தான் உணர முடியும், என்னுடைய வலி என்னால் மட்டும்தான் உணர முடியும், என்னுடைய ஏக்கம் என்னால் மட்டும்தான் உணர முடியும். ஆக என்னால் மட்டுமே, எனக்குள் நான் மட்டுமே உணர்கிற என்னுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்வது வாழ்க்கை. அதுவும் அந்த தேவைகளை எப்படி நிறைவு செய்ய வேண்டும்? என்னுடைய விருப்பத்தில் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய தேவைகளை என்னுடைய விருப்பத்தில் நிறைவு செய்து கொள்வதற்கு பெயர் வாழ்க்கை. அப்படி உன்னுடைய தேவைகளை உன்னுடைய விருப்பத்தில் நீ நிறைவு செய்து கொள்வது உன்னுடைய வாழ்க்கை. இதற்கு தான் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வாழ்க்கை அருளப்பட்டிருக்கின்றது. இது ஓரறிவு உயிரிலிருந்து 5 அறிவு உயிரினம் வரைக்கும் இந்த செயல், இந்த வாழ்க்கை தடைபடாம நடந்துட்டு இருக்கு. ஒரு மரம், ஒரு தாவரம் தான் இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்கிற அந்த இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தான் வாழ்வதற்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதனை பிற தாவரங்களுடைய குறுக்கீடுகள் இல்லாமல், பிற தாவரங்களுடைய கண்காணிப்புகள் இல்லாமல், பிற தாவரங்களுடைய இடையூறுகள் இல்லாமல் தொடர்ச்சியாக தன்னை வாழ்விக்கிற அந்த செயலை அந்த தாவரங்கள் செய்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு தான் விலங்குகள், அவ்வாறு தான் பறவைகள், அவ்வாறு தான் அனைத்து உயிரினங்களும் இடைவிடாது வாழ்தலில் இருக்கின்றது. ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் வாழ்தலுக்கு அப்பாற்பட்டு போயிருக்கின்றோம். நான் வாழ்வதை விட, என்னை வாழ்விப்பதை விட அதிகமாக நான் அடுத்தவரால் குற்ற உணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு
குற்ற மனசாட்சியில் கூனி குறுகி கொண்டிருக்கின்றேன். பொதுவா சொல்றது உண்டு, நீண்ட நெடுங்காலமா இந்த தமிழினம் பல்வேறு வேற்றவரின் படையெடுப்புகளால அடிமைகளாக இங்கு நடத்தப்பட்டதின் நிமித்தமா இப்பொழுது உள்ள தலைமுறைக்கு அதிகமான ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதிகமான ஒரு தயக்கம், அதிகமான ஒரு குற்ற மனசாட்சி இருந்து கொண்டு இருக்கிறது. இதை நாம் இல்லை என்று மறுக்க முடியாது. இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அது வெளிப்படையாக இதுதான் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளே எங்கேயோ ஒரு மூலையில், எப்படி கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் பாவி, பாவியிலும் பிரதான பாவி, நான் தேவனுக்கு விரோதமானவன், நான் தேவனுக்கு தூரமானவன், நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியவில்லை, நான் அவ்வப்போது அப்பொழுது அடிக்கடி நான் பாவம் செய்து விடுகிறேன் என்கிற ஒரு அந்த குற்ற மனம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்குமோ, அதுபோல தமிழர்களுக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, குற்ற மனசாட்சியின் விளைவாக தாழ்வு மனப்பான்மை நம்மை பற்றி இருக்கின்றது. ஆக முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும், இதை நீங்கள் வேறு எந்த கோணத்திலும் வேறு எந்த விகிதத்திலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நேரடியா நீங்க இறைவனால இந்த பூமியில வாழ்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு தனித்த உயிரினம். அந்த உயிருக்கென்று ஒரு தனி விருப்பம் இருக்கின்றது, அந்த உயிருக்கென்று தனி தேவை இருக்கின்றது, அந்த உயிருக்கென்று ஒரு தனி வாழ்வு இருக்கின்றது, அந்த உயிருக்கென்று ஒரு தனி வழி இருக்கின்றது. இது எப்படி நீங்க உள்வாங்கிக்கணும்னா, நீங்க படைப்பை பற்றி கொஞ்சம் சிந்திச்சோம்னா, மனிதர்கள் உயிரினங்கள் படைக்கப்படுவதற்கு முன்னமே அந்த மனிதர்களுக்கும் அந்த உயிரினங்களுக்கும் தேவையான உணவு படைக்கப்பட்டு விட்டது. நீங்க பைபிளை கூட பார்த்தீங்கன்னா, 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆவது நாள் மனிதனை படைத்தார்னு இருக்கும். அப்படின்னா என்ன, நாள் கணக்கில் படைக்கல. இந்த உயிரினங்கள் எல்லாம் வெளிப்பட்ட பிறகுதான் மனிதன் என்னும் உயிரினம் இறுதியாக வெளிப்படுகின்றான். ஆக மனிதன் என்னும் உயிரினம் வெளிப்பட்ட போது அவன் தன்னுடைய தேவையை உணரும் போது, பசிக்குது அப்படிங்கிற அவனுடைய பசியை அந்த மனிதன் உணரும் போது என்ன செய்வது, எது இருக்கிறது எது இல்லை என்கிற தேடுதல் அங்கு இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவனுடைய பசியை தீர்க்கக்கூடிய, அவனுடைய நாவுக்கு ருசியை வழங்கக்கூடிய காய்களும் கனிகளும் இலைகளும் தழைகளும் உயிரினங்களும் இங்கு ஏற்கனவே இருக்கிறது. எளிமையா சொல்லணும்னா, உணவை படைத்த பின்புதான் பசியை கொடுத்தான் இறைவன். உணவு என்று ஒன்று இருந்த பின்பு, உண்டான பின்புதான் அந்த உணவை உட்கொள்ளக்கூடிய உயிரினம் படைக்கப்பட்டது. அதுபோல உன்னையும் என்னையும் இந்த பூமியிலே இறைமை அனுப்புவதற்கு முன்பதாகவே உனக்கான எனக்கான வழி, உனக்கான எனக்கான சிந்தை, உனக்கான எனக்கான செயல்கள், உனக்கான எனக்கான திட்டங்கள் அனைத்தும் ஏற்கனவே இங்கு நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. அது எங்கே இருக்கிறது சரியா? அது எங்கே இருக்கிறது என்றால் அவரவருக்கு உள்ளேதான் இருக்கின்றது. அவரவருடைய சிந்தையில், அவரவருடைய உணர்வில், அவரவருடைய விருப்பத்தில் தான் அவைகள் இருக்கின்றது. ஆக ஒரு உயிரினமாக, ஒரு மனிதனாக நீ ஒரு பெட்டகம், ஒரு உயிரினமாக ஒரு மனிதனாக நான் ஒரு பெட்டகம். என்னை மட்டும் இந்த உடல் சுமந்து கொண்டிருக்கவில்லை, எனக்கானவைகளையும் இந்த உடல் தனக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உன்னை மட்டும் இந்த உடல் சுமந்து கொண்டிருக்கவில்லை, உனக்கானவைகளையும் இந்த உடல் தான் தனக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த உடல் என்னும் இந்த பெட்டகத்துக்குள்ளாக நீயும் இருக்கிறாய், உனக்கானவைகளும் இருக்கின்றது.
நீ இந்த உடலில் வளர்ச்சி பெறுவதற்கு முன்னமே, நீ இந்த உடலில் எழும்புவதற்கு முன்னமே உனக்கானவைகள் இந்த உடலில் வைக்கப்பட்டிருக்கின்றது. உன்னோடு சேர்ந்தே அவைகள் இருக்கிறது, உனக்குள்ளாகவே அவைகள் இருக்கிறது. ஆக வாழ பிறந்திருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த பூமியிலே தனித்துவமாக தன்னுடைய தேவையை தன்னுடைய விருப்பத்தில் நிறைவேற்றி வாழ முடியும் என்பதை ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் பெற்றோர் வழியாக இந்த பூமியில் வந்திருக்கிறோம். உடன்பிறப்புகளோடு இணைந்து நாம் இந்த பூமியிலே வாழ பிறந்திருக்கிறோம். ஆக நமக்கு சார்பு இருப்பது இயல்பானதுதான். பெற்றோரை சார்வோம், உடன் பிறந்தவர்களை சார்வோம், உற்றார் உறவினர்களை நாம் சார்வோம். இந்த சார்பு நமக்கு இருப்பது இயல்பானதுதான். ஆனால் இந்த சார்பு தன்மையிலிருந்து நாம் தனிய வேண்டும். இந்த சார்பு தன்மையிலிருந்து நாம் தனிந்து என்னுடைய வாழ்வுக்கு நான் பொறுப்பு, என்னுடைய விருப்பங்களுக்கு நான் பொறுப்பு, என்னுடைய உணர்வுகளுக்கு நான் பொறுப்பு, என்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நான் பொறுப்பு, என்னை வாழ்விப்பதற்கு எனக்கு முடியும், என்னை வாழ்விக்கும் திறனோடு தான் இறைமை இயற்கை என்னை படைத்திருக்கிறது, செய்திருக்கிறது என்கிற அந்த தற்சார்பு, தன்னைத்தானே சாருதல் என்னும் நிலைக்கு வர வேண்டும். அப்படி ஒரு மனிதன் தன்னைத்தானே சார்ந்து தன்னுடைய தேவையை சரியாக தெரிந்து அறிந்து அந்த தேவைகளை தன்னுடைய விருப்பத்தில் நிறைவேற்றிக் கொள்ளும் திறமையை வளர்த்து கொள்வதுதான் தன்னலம் எனப்படுகிறது. தன்னை நலமாக வாழ வைக்கும் திறமையோடுதான் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க உள்வாங்கிக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளும் திறனோடு இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்னும்போது, தேவையை அவரவருடைய விருப்பத்தில் நிறைவேற்றிக் கொள்வதுதான் வாழ்க்கை என்னும்போது, முதன்மையா இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தேவை இன்னது என்பதை அறிய முடியாமல் இருப்பதுதான் என்னுடைய முதன்மை பிரச்சனையா இருக்குது. இதை எளிமையா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வீட்டில் நம்ம ஒரு 4 பேரோ 5 பேரோ 3 பேரோ 6 பேரோ இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. என்னுடைய தேவையில் முதன்மையானது என் உடலுக்கான பசி. அப்போ நியதி என்ன, தன்னலம் என்பது என்ன, நலம் காப்பது என்ன, நலம் பேணுதல் என்பது என்ன? எனக்கு பசிக்கும் போது நான் சாப்பிட வேண்டும். ஆனா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு நல்ல சமையல் செய்வாங்க, அதனுடைய வாசம் மூக்கு தொலைக்கும். கூட பிறந்தவங்க யாரோ ஒருத்தர் அதை விரும்பி எடுத்து அவங்க தின்ன ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்த உடனே நாமளும் போய் தின்ன ஆரம்பிப்போம். எனக்கு பசி இருக்கிறதா, எனக்கு அதனுடைய ருசி அவசியமா, எனக்கு அது தேவையா என்பதின் மீது நமக்கு அக்கறை குறைந்து அங்கு கவனம் சிதைந்து ஈர்ப்பினாலே நாக்கில் எச்சில் ஊறுது, கண்ணுக்கு ஒரு ஈர்ப்பு கிடைக்குது, வாசம் மூக்க தொலைக்குது. இல்லை எதிரி யாரோ ஒருத்தர் அவருடைய பசிக்கு அவருடைய தேவைக்கு இல்லை இதே போல ஈர்க்கப்பட்டோ அவர் தின்கிறார். அடுத்தவங்க தின்கிறாங்கன்றதுனாலேயே நாம தின்கிறது தான். நாம நம்முடைய தேவையை அறியாமல், நம்முடைய தேவையை உணராமல், நம்முடைய தேவைக்கு வாழாமல் விலகி போதலின் முதல் நிலையை எங்க துவங்குதுன்னா, என் பசிக்கு எனக்கு நான் சாப்பிடாம, என்னுடைய தேவையை நான் அறியாம, அந்த தேவையை உணரும் வரை நான் காத்திருக்காம அடுத்தவரோடு நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன். இப்படி பசியில் ஆரம்பிச்சு உடுத்துற துணி, வாங்குற பொருள், பயன்படுத்துகிற கருவிகள், செய்கிற செயல்கள் எல்லாமே நாம அடுத்தவங்க கட்டுன்னு கற்றுக்குறோமே. அவங்க வச்சுன்னுக்கிறாங்க, எனக்கு வேணும். அவங்க செய்கிறாங்க, நான் செய்யணும். அவங்க இப்படி உடுத்துறாங்க, நான் இப்படி உடுத்தணும். அவங்க இப்படி தலை வாடுறாங்க, நான் இப்படி தலை வாரணும். அவங்க இப்படி மேக்கப் போடுறாங்க, நான் இப்படி மேக்கப் போடணும். அவங்க இந்த உடுப்பை இப்படி உடுத்துறாங்க, அதே போல தான் அந்த உடுப்பை நான் உடுத்தணும் என்று நாம் ஒவ்வொன்றிலும் என்னுடைய தேவையா,
இது எனக்கு எந்த அளவிற்கு தேவை, இது எனக்கு எந்த அளவிற்கு அவசியம், இது என்னுடைய உணர்வில் இருந்து எனக்கு தோன்றுகிறதா, இது என்னுடைய விருப்பத்தில் இருந்து எனக்கு தோன்றுகிறதா, இது உண்மையிலேயே என்னால் உணரப்பட்ட என்னுடைய தேவையா, அல்லது பிறரிடமிருந்து இதை நான் காப்பி அடித்துக் கொண்டேனா என்று நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க சிந்திச்சு பாருங்க, கேள்வி கேட்டு பாருங்க. பல விஷயங்கள் காப்பி அடிச்சதா மட்டும்தான் இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு இங்கு பிரச்சனையே அவரவருக்கு அவருடைய தேவை எது என்று தெரிந்து கொள்வதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. இதனால என்ன நடந்திருக்கு நம்முடைய வாழ்க்கையில கவனிச்சிங்கன்னா, நமக்கு தேவையானது நம்மிடத்தில் இருப்பதை விட தேவைன்னு நினைச்சு நம்ம கிட்ட வந்து தேவை இல்லாததா நம்ம கிட்ட நிறைஞ்சிருக்கிறது அதிகம். சரி, தேவையில்லாத நம்ம கிட்ட வந்து அது சும்மா இருக்குமா, அதனுடைய தேவைக்கு அது நம்மளை பயன்படுத்தின்னு இருக்கும். இதனால என்ன ஆகும், வாழ்வது நானாக இருக்க மாட்டேன், என்னிடத்தில் வந்தவைகள் அவைகளுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கும். ஆக நம்மளாம் என்ன ஆயிட்டோம்னா பயன்பாட்டு பொருளாய் மாறிவிட்டோம். நாம் பயன்படுத்தி, நாம் ரசித்து, நாம் ருசித்து, நாம் அனுபவித்து வாழ்வதற்காக படைக்கப்பட்ட இந்த உலகில் நாம் ஒரு பயன்பாட்டு பொருளாய் மாறி இருக்கிறோம். காரணம் என்னன்னா, என் தேவை என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்கவே தெரியறதில்லை. எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு உணர முடியல. என் பசியை என்னால் உணர முடியலங்க, என் தாகத்தை என்னால் தெரிஞ்சிக்க முடியல, என் தூக்கத்தை எனக்கு தெரிஞ்சிக்க முடியல, என்னுடைய மனதிற்கான அறிவு தேவை என்னன்னு எனக்கு தெரியல, என் மனசுக்கான புரிதல் தேவை என்னன்னு தெரியல, என் உணர்வுக்கான ஊட்டம் என்னன்னு, ஊக்கம் என்னன்னு எனக்கு தெரியல, என் உணர்ச்சிகளை எப்படி நான் வெளிப்படுத்தி வாழ்வதுன்னு எனக்கு தெரியல. என்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியலங்கிறது தான் எனக்கு இங்க பிரச்சனையே. ஏன்னா இந்த உலகத்துல பிறந்திருந்து ஒருத்தன் புத்திசாலினா யார் அப்படின்னா, அந்த உலகத்துல நிறைய விஷயம் அவன் தெரிஞ்சிருக்கணும். இந்த நாட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அந்த நாட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இந்த நாட்டை ஆள்றவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அந்த நாட்டை ஆள்றவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இந்த மொபைலை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இந்த பொருள் கருவி சாதனத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அந்த கருவி சாதனத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்படி வந்து என்ன சொல்றது, ஜென்ரல் நாலேஜ்னு சொல்றாங்க இல்லையா, பொது அறிவு. உலகத்தில் உள்ள பல்வேறு காரியங்களை பற்றிய பல்வேறு தகவல்களை, இன்ஃபர்மேஷன் சொல்றல, தகவல்கள் எவ்வளவு நமக்கு தெரியுதோ அவ்வளவு புத்திசாலி, அறிவாளி இந்த உலகம் வந்து பட்டம் கொடுக்குது, பாராட்டுது. அந்த மயக்கத்துக்காகவே நாம் என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அடிப்படையா நாம நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும், நான் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும், நீ உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலிருந்து நம்ம விலகி போயிட்டோம். பாருங்க, இயேசுநாதர் கூட இந்த ஜபத்தை பற்றி மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பேசும்போது, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்னு சொல்லி தராரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா, நேரடியா உனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி உன்னை படைச்சவனுக்கு அது தெரியும். அப்ப படைச்சவங்கிட்ட எதுக்கு உறவாடணும், உன்னை படைத்த இறையோடு நீ எதற்காக உறவாட வேண்டும் என்றால், இறைவா என்னை இவ்வாறு ஆணாக பெண்ணாக இந்த தோற்றத்தில் இந்த வடிவத்தில் இந்த காலத்தில் என்னை படைத்திருக்கிறாயே, எனக்கு என்ன தேவை என்று எனக்கு உணர்த்து. தேவையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இறையோடு உறவாடி வேண்டுதல் செய்ய வேண்டுமே தவிர தேவையை நிறைவேற்றுவதற்கு அல்ல. தேவையை நிறைவேற்றுவதற்கு உனக்கு திறமை இருக்கு, தேவையை நிறைவேற்றுவதற்கு உனக்கு தேவையான எல்லாம் இங்க படைக்கப்பட்டிருக்கு. தேவையை நிறைவேற்றுவதற்கு நீ ஆக்கப்பூர்வமான செயல்களை வீரியமா நீ புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டு அதை நீ நிறைவேற்றிக்கணும். ஆக தேவையை நிறைவேற்றிக் கொள்வது உன்னுடைய செயல், அதான் வாழ்க்கை. தேவையை நிறைவேற்றத்தானே வந்திருக்கிற, தேவையை நிறைவேற்றத்தானே இந்த இடம் காலம் இங்க படைப்புகள் எல்லாம் உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இறையோடு உறவாடுவது இதற்கு, இறையிடத்திலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என் தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைய ஒட்டுமொத்த இளையோர்களுக்குமே சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்குமே அவங்களுக்கு என்ன தேவைன்னே தெரியல, யாருக்குமே அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியல.
இப்படி தெரியாதனால என்ன நடக்குன்னா, யாரெல்லாம் என்னவெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் நான் செய்யணும்னு விரும்புகிறாங்க. யாரெல்லாம் என்னவெல்லாம் பேசுகிறாங்களோ அதையெல்லாம் நான் பேசணும்னு நினைக்கிறாங்க. யாரெல்லாம் என்னவெல்லாம் வச்சுன்னு இருக்கிறாங்களோ அதெல்லாம் நான் வச்சுன்னு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. யாருக்கெல்லாம் என்னவெல்லாம் முடியுமோ அதெல்லாம் எனக்கும் முடியும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடைச்சா சந்தோஷப்படுறாங்க, கிடைக்கலன்னா குற்ற மனசாட்சிக்கு போயிடுறாங்க, தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போயிடுறாங்க. ஐயோ, அவங்களுக்கு இருக்கிறது எனக்கு இல்லையே, அவங்களால செய்ய முடிஞ்சது என்னால் செய்ய முடியலையே, அவங்கள மாதிரி எனக்கு பொருட்கள் இல்லையே, அவங்கள மாதிரி எனக்கு உடுப்பு இல்லையே, அவங்கள மாதிரி எனக்கு இந்த சாதனங்கள் நவீன சாதனங்கள் இல்லையே, அவங்கள போல எனக்கு வீடு இல்லையே, அவங்கள போல எனக்கு உடைகள் உடுப்புகள் இல்லையே, அவங்கள போல எனக்கு ஷூ இல்லையே, என்னென்னமோ எல்லாவற்றையுமே எனக்கு என்ன தேவை என்பதை விட அடுத்தவரிடத்தில் அது இருக்கிறது, என்னிடத்தில் அது இல்லை. இங்கதான் எல்லா பிள்ளைங்களும் போய் நிற்கிறாங்க. பிள்ளைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் கூட அங்கதான் போய் நிற்கிறோம். காரணம் என்ன? நான் வாழ்தலுக்கு வந்திருக்கின்றேன், நான் வாழும்படி அனுப்பப்பட்ட ஒரு உயிரினம், வாழ்வதுதான் என்னுடைய முதன்மை நோக்கம். அந்த வாழ்தலினுடைய அடிப்படை என்னுடைய தேவையை என்னுடைய விருப்பத்தில் நான் நிறைவேற்றிக் கொள்வது. அவ்வாறு நான் நிறைவேற்றி என்னை வாழ்விப்பதுதான் தன்னைத்தானே வாழ்விக்கும் தன்னலமாக இருக்கிறது. அந்த தன்னலம் அடிப்படையானது, அவசியமானது. அந்த தன்னலம் குற்றப்படுத்துதலுக்கு உரியது அல்ல. நலம் போய் எப்படி குற்றமாகும் சொல்லுங்க? நலம் போய் எப்படி குற்றமாகும்? நலம் தான், நலம் அவசியமானதுதான். நலத்தோடு வாழத்தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். ஆக நலம் என்பது ஒருபோதும் குற்றமாகாது. இங்கு அவரவர் தன்னலத்தையே காக்கவில்லை, அப்புறம் எப்படி அவரிலிருந்து பொதுநலம் பிறக்கும்? தன்னலத்தை சரியாக அறியாதவர், தன்னலத்தை சரியாக பேணாதவர், தன்னலத்தில் தன்னை வாழ்விக்காதவர் பொதுநலம் பேசுகிறார், பொதுநல செயல்பாட்டில் ஈடுபடுகிறார் என்றால் அங்கு உண்மையாகவே அவரால் அந்த பொதுநலமும் முழுமை பெறாது, தன்னலமும் முழுமை பெறாது. அவைகள் எப்போதும் பிரச்சனையிலேயே தான் இருக்கும். முதன்மையா நீங்க ஒவ்வொருத்தரும் தன்னலத்துக்கு வாங்க, தன்னலம் பழகுங்க, தன்னலத்தை விரும்புங்க, தன்னலத்தில் செயல்படுங்க, தன்னலத்தில் உங்களை வாழ்வீங்க. அது தன்னலத்தில் வாழும்போது அந்த தன்னலம் தன்னாலேயே அடுத்தவர் நலத்தை பேணும், அடுத்தவர் நலத்தை வாழ்விக்கும், அடுத்தவர் நலத்துக்கு அது உதவியா அமையும். ஆக ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னலம் பேணுதல் அவசியம், தன்னலம் காத்தல் அவசியம், தன்னலத்தோடு வாழ்தல் தான் இங்கு அவசியம். அப்படி வாழ்தலுக்கு அடிப்படையானது உன்னுடைய தேவைகள் இன்னது என்பதை அறிந்து கொள்வது. தேவைகளை மட்டும் அடுத்தவர்கிட்ட இருந்து நாம நகல் எடுக்கக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ தலைவாடுற ஸ்டைல் உண்மையிலேயே உங்ககிட்ட இருந்து விளைஞ்சதா, இன்னொருத்தர்கிட்ட காப்பி அடிச்சதா? கொஞ்சம் யோசிங்களா. ஆண்கள், பெண்கள், இளையோர்கள் அனைவருமே சிந்திங்க. நீங்க தலைவாடுறீங்க, அந்த தலைவாடுறீங்கள அது என்ன ஸ்டைல்ல நீங்க தலைவாடுறீங்களோ அது உண்மையிலேயே உங்களில் இருந்து, உங்கள் தோணுதலில் இருந்து, உங்கள் விருப்பத்தில் இருந்து, உங்கள் உணர்வில் இருந்து, உங்கள் தேவைக்காக உங்களில் இருந்து வெளிப்பட்ட ஒரு ஸ்டைலா அல்லது வேறு ஒருவரிடத்திலிருந்து காப்பி அடிச்சதா? இப்படி நீங்க தலையில ஆரம்பிச்சு நீங்க சாப்பிட்றது, நீங்க உடுத்துறது, நீங்க கண்ணாடி போட்டுக்கிறது, கேப்பு போடுறது, பேக் வச்சுக்கிறது, நீங்க நடக்கிறது, பேசுறது, எல்லாவற்றிலும் யாரோ ஒருவரை எங்கோ இருந்து ஒன்றை காப்பி அடிச்சே பிரதிபலிச்சுட்டு இருக்கிறோம். அனைவரும் இங்க போலிகளாக உருவாக்கப்பட்டு வருகிறோம். என்னுடைய விருப்பம், என்னுடைய உணர்வு, என்னுடைய செயல் எனக்கானதாக இங்கு இராத போது என் சொந்த தலைய, என் சொந்த தலை, என் சொந்த தலைய என் சொந்த விருப்பத்துல கூட எனக்கு வாரிக்க தெரியலன்னும் போது, அதை கூட அடுத்தவங்களை பார்த்து அவங்க வாரின்னு இருக்கிற மாதிரி தான் நான் வாடுறேன்னும் போது, நான் எப்படிங்க நலமா வாழ முடியும்? நான் எப்படி என்னை வாழ வைக்க முடியும்? நான் எப்படி இங்க பொதுநலத்துக்கான செயலை செய்ய முடியும்? என்னை கொண்டு என்ன காரியம் இங்கு வீரியமா ஆற்றப்படும்? டோட்டல் வேஸ்ட் இல்லை, நானுங்கிறதே இல்லையாங்க. அது எவ்வளவு அசிங்கம்.
இப்போ இருக்கிற இளையோர்கள்லாம் பாருங்க என்ன செய்கிறாங்க. விஜய் இப்படி தலைவாருனுங்கிறான். அவங்களுக்கெல்லாம் தலையே தலை தான் இருக்குதே தவிர தலையில் மயிரே இல்லை. எல்லாம் வழுக்க பசங்க. சினிமா காரணங்களில் பெரும்பாலானோர் வழுக்க பசங்க. விஜய் வழுக்க, சூர்யா வழுக்க, இப்படி எல்லாம் வழுக்க பசங்க விற்க வச்சுன்னு தான் அவங்க நடிக்கிறானுங்க. பெண்கள் ஹீரோயின்ஸை நடிக்கிற பெண்கள் அவங்க இப்படி கலர் பண்ணிக்கிறாங்க, அப்படி கலர் பண்ணிக்கிறாங்க, இப்படி வச்சுக்கிறாங்க, அப்படி வச்சுக்கிறாங்க. காப்பி அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு மட்டும் ஒரிஜினல் முடியை வச்சுருக்கிறாங்க. எல்லாம் டூப்ளிகேட்டு. செட்டப்பு, மேக்கப் போடாமல் ஒரு பெண்ணையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணுறோம், திரையிலிருந்து அடுத்தவரிடமிருந்து காப்பி அடிக்கிறோம். முதல்ல உன்னுடைய தேவை என்ன? உன்னுடைய தேவை உனக்கு தெரியணும். உன்னுடைய தேவையை நீ சரியாக நிறைவேற்றுகிற திறமையை வளர்த்துக்கணும். உன்னுடைய தேவையை உன்னுடைய விருப்பத்தில் நிறைவேற்றி வாழணும்னா உன்னுடைய தேவை உனக்கு தெரியணும். உன்னுடைய தேவை உனக்கு தெரியணும்னா உன்னை செஞ்சவனோடு உனக்கு தொடர்பு இருந்தால் தான் உன் தேவை என்னங்கிறத அவனால் நீ உணர்த்துவிக்கப்பட முடியும். ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்க. இந்த உடம்பை நான் செஞ்சுக்கல, இந்த உயிரை நான் செஞ்சுக்கல, இந்த மனசை நான் செஞ்சுக்கல, எங்கிருந்து எப்படி யார் செஞ்சு எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியாது அப்படின்னா இதில் தான் தேவைகள் விளையுது, இதில் தான் தோணுது, இதில் தான் ஆசை வருது, இதில் தான் விருப்பம் முளைக்குது. அப்படின்னா இதை செஞ்சவன் எப்படி மேட் பண்ணான்றது தெரிஞ்சால் தானே, இதை செஞ்சவனோடு தொடர்பு இருந்தால் தானே எனக்கு என்ன தேவைங்கிறத அவன்ட்டு சரியாக நான் உள்வாங்க முடியும். சரியா? அன்பு இளையோர்களே, உங்களை படைத்த இறையோடு உங்களுக்கு ஒரு உறவு, ஒரு தொடர்பு, கம்யூனிகேஷன் இல்லாமல் உங்களுடைய தேவை என்னங்கிறத நீங்கள் உள்வாங்க முடியாது. உங்கள் அப்பா அம்மா உங்கள் தேவையை உங்களுக்கு துல்லியமாக உணர்த்த முடியாது. ஏதோ அவங்க அனுபவத்திலிருந்து உங்களுக்கு எது நல்லதாக இருக்குங்கிற கோணத்திலிருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச, அவங்களுக்கு அனுபவப்பட்ட அளவில் அவங்க உங்களுக்கு வழிநடத்துவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் துல்லியமாக இதுதான் உன்னுடைய தேவை என்று உன்னுடைய சிந்தையில் ஆழமாக உணர்த்தப்பட வேண்டும் என்றால் அந்த உணர்வை உன்னை படைத்த இறை ஒன்றுதான் உனக்கு வழங்க முடியும். அந்த தேவையை பற்றிய தெளிவு உண்டானால்தான் அந்த தேவையை உன்னுடைய விருப்பத்தில் நீ நிறைவேற்றி கொள்வதற்கான வாழ்வியலை நீ முன்னெடுத்து வாழ முடியும். அப்படி வாழும் தன்னலம் உன்னில் எவ்வளவு பெருகுகிறதோ அதுவே இந்த உலகத்தை வாழ்விப்பதற்கான, பிற மனிதர்களை வாழ்விப்பதற்கான, பிற உயிர்களை வாழ்விப்பதற்கான பொதுநலமாக தன்னாலேயே மாறும். சரியா? இதை ஒரு வாக்கியமாகவே நீங்கள் மனசில் பதிய வச்சுங்க. சரியான தன்னலமே தன்னாலேயே பொதுநலம் ஆகிறது. தன்னலம் தன்னாலேயே பொதுநலம் ஆகிறது. அந்த தன்னலம் சரியாக இருந்தால். அதற்கு அடிப்படையானது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவையை பற்றி அறிவு வேணும். இப்போ நீங்கள் ஒரு ரீசெக் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கிற வாட்ச், உங்ககிட்ட இருக்கிற உடுப்பு, உங்ககிட்ட இருக்கிற ஷூ, உங்ககிட்ட இருக்கிற மேக்கப் திங்ஸு என்னவெல்லாம் நீங்கள் வச்சுன்னு இருக்கிறீங்களோ இது எல்லாம் நீங்களே தேவைன்னு உணர்ந்து உங்களுக்கே அதனுடைய நல்லது கெட்டதை ஆராய்ஞ்சு நீங்களே அதை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் வாங்கினது தானா, நீங்கள் வச்சுருக்கிறது தானா, இல்லை அடுத்தவங்கிட்ட இருக்குதுங்கிறத பார்த்து அவங்க வச்சுருக்காங்க நான் வச்சுன்னு இருக்கணும், அவங்க சொல்கிறாங்க அது நல்லா தான் இருக்கணும், அவங்கள பார்த்தா அவங்களுக்கு சரியாக இருந்தது அப்போ எனக்கும் சரியாக தான் இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு அடுத்தவங்களை காப்பி அடித்து அடுத்து கட்டது பெற்றுக்கொண்டதா? என் தேவை என்னிலிருந்து விளைந்ததா, அடுத்தவரிடமிருந்து நான் கடன் பெற்றேனா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சோதிச்சு பாருங்கள். இந்த ஒரு வாரம் வரைக்கும் இதை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் செக் பண்ணே வாங்க. நீங்கள் தலை வாரது, நீங்கள் உடுத்துறது, நீங்கள் சாப்பிட்றது, நீங்கள் இப்போ உங்கள் பையை தூக்குறது, நீங்கள் பேசுறது, செயல்படுறது, நீங்கள் வாங்குகிற பொருள், இது வரைக்கும் வாங்கியிருக்கிற பொருள், எதையெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்கிறீங்களோ எல்லாத்தின் மேலேயும் இந்த பார்வையை, இந்த கோணத்தை வச்சு சிந்திங்க. இது என்னிலிருந்து விளைந்ததா? எனக்கு உண்மையிலேயே இது முழு தேவையா? இந்த தேவையை நான் தெரிந்துதான் இதை வாங்கினேனா அப்படின்னு ஒரு சின்ன பரிசோதனை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நான் என் நலத்தில் எவ்வளவு அறிவுடையவனாக இருந்திருக்கின்றேன் அல்லது என் நலத்தில் எவ்வளவு நான் அறியாமையில் இருந்திருக்கின்றேன் என்பதை அவரவரே உணர்ந்து கொள்ள முடியும். சரியா? புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. தன்னலத்தின் நிறைவில் தன்னாலேயே விளைவதுதான் பொதுநலம். அப்படிப்பட்ட பொதுநலம்தான் இந்த உலகத்துக்கு அவசியமானது என்கிற சிந்தையோடு இன்றைக்கு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன்.
புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள்.